லாங் அவுட் ஸ்டேஷன் பிரைடல் பார்க்கலாமா? டோட்டலாக 29 hours 1900 கிலோமீட்டர்ஸ். எங்களுக்கு சிபிஇலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் கிடைக்கல. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். சென்னையிலேருந்து புவனேஸ்வருக்கு 4 hours கேப் இருந்தது. ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ஒரு ஷவரும் தேவை. அப்போ தான் நெக்ஸ்ட் 24 hours நாங்கள் ட்ரெயினில் பீஸ்ஃபுல்லாக ஜேர்னி பண்ண முடியும். யூஸ்வலாக ஏர்போர்ட்ஸில் தான் இந்த லக்ஸுரி லான்ச் இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் நான் இதை பார்க்குறேன். எங்களுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. பிகாஸ் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ஒரு நல்ல மீலும் எடுத்துக்கலாம். குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். மீலை விட ஷவர் ரொம்ப முக்கியம். 2 நாளைக்கு குளிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால நாங்கள் இந்த லான்ச் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ப்ரீமியமாக ஷவர் ரூம்ஸ், ஸ்லீப்பிங் பாட்ஸ், ரெக்லைனர்ஸ், வாஷ் ரூம்ஸ் அப்படின்னு நிறைய கேட்டகரிஸில் ரூம்ஸ் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரூம்ஸில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெக்லைனர்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. லான்ச் ஆக்சஸ் பண்ணிட்டாலே இதில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மேக் யூஸ் ஆஃப். லாங் ஜேர்னிக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லாக புவனேஸ்வர் வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் த ரூம். ஒரு 8 saree ப்ரீப்ளீட் பண்ண வேண்டியது இருந்தது. கடகடன் முடிச்சுட்டு ஒர்க் வியூ ஃபார் த டே. ஹை போனிடெயில் கிளாஸ் ஸ்கின் மேக்கப் பண்ணியிருந்தேன்.